இப்பவே இவ்ளோ வெயிலா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல, இன்னைக்கு மழை வர மாதிரி லைட்டா தூத்தல் போட்டுட்டு வெளிய கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி தான் சரி பால் கொழுக்கட்டை செய்வோம். இதெல்லாம் எங்க அப்பாயே பார்த்து தான் இந்த பால் கொழுக்கட்டை செய்ய தெரியும் எனக்கு. அவங்க வந்து அரிசி ஊற வச்சு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு அந்த மாரி செய்வாங்க. நம்ம வந்து இப்ப அரிசி ஊற வைக்கிறதுக்கும் டைம் இல்ல. அதெல்லாம் கிரைண்டர்ல போட்டு அரைச்சு கழுவணும். ரொம்ப வேலையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு வீட்ல இருக்கு. அதுல ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தாங்க வந்து செஞ்சுகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவுல நல்லா கொதிக்கிற சுடு தண்ணீல உப்பு போட்டு, அந்த தண்ணிய தெளிச்சு, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெசஞ்சுட்டு, அதில 1 ஸ்பூன் நெய் ஊத்தி பெசஞ்சு வச்சுட்டேன். சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகலமான ஒரு பாத்திரத்தில ஒரு 2, 3 சொம்பு தண்ணி ஊத்தி, நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது, நம்ம முறுக்கு அச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதில ரெடி பண்ணி வச்சிருக்க மாவ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அத தனியா எடுத்து ஒரு பாத்திரத்தில வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்பவே திக்கா இருக்கும். அதில பாதி தண்ணி எடுத்துட்டு, மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, வேணும்னா கண்டென்ஸ் மில்க் பால் ஊத்திக்கலாம். இல்ல தேங்காய் பால் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு பால் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு, வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லம் மெல்ட் ஆனதுக்கப்புறம், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் அதையும் போட்டுட்டு, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி, திராட்சைலாம் போட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.